மீனாக்கு ஆத்திரமா வருது. போதும் நிறுத்துங்க அத்தை. எந்த பெருமைய ஊருக்கெல்லாம் பறைசாற்றுறீங்க? உங்க பையன், நீங்க பெத்த பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி அவரோட வாழ்க்கையவே வீணாக்குனீங்களே. இன்ன வரைக்கும் தான் பையன்னு சொல்லிக்கிற அவமானப்படுற தாய் தானே நீங்க. நீங்க அடுத்த குழந்தைய காப்பாத்தணும்னு எப்படி வாய்க்கூசாம பேசுறீங்க? அந்த பையன் வீட்டுக்கு வந்தா என் வீட்டு காசுல சாப்பிடுறான்னு சொல்லி கேவலம் பேசுனீங்க. வீட்டுல இருக்க கூடாதுன்னு துரத்தி அனுப்புனீங்க. கிறிஷ் சீர்திருத்த பள்ளிக்கு போக கூடாதுன்னு சொல்லி நானும் உங்க பையனும் அவ்வளவு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எங்களையும் திட்டுனீங்க. இப்ப எதுக்காக அத்தை பொய் சொல்றீங்க? யாரு கிட்ட பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் நீங்க பேசுற பெருமையை பார்த்து நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. விஜயா உடனே பார்வதி அந்த போன் அமுத்து. ஏய், நீ எதுக்கு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா பேசுறாங்க. என்ன அத்தை, இனிமேலும் நீங்க திட்ட வாங்கிக்கிட்டு இருக்க மீனான்னு நினைச்சிட்டீங்களா? எப்போ உங்க 2வது பையனை ஜோசியக்காரர் சொன்னார்னு சொல்லி பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டீங்களோ, அதுக்கப்புறம் உங்க பையன் மேலேயே பொய் புகார் கொடுத்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி இன்னைக்கு அவரோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டீங்க. ஒரு பெத்த தாய் செய்யற வேலையா அது? எந்த அம்மாவும், ஏன் மாற்றாந்தாய் பிள்ளைகளை கூட யாருமே இப்படி பழி போட மாட்டாங்க. அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் பேசுவாங்க. அதுதான் தாய் பாசம். இப்படி ஒரு தாயை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இங்க பாருங்க, நீங்க யாரும் இவங்க சொல்றத உண்மைன்னு நம்பிராதீங்க. இவங்க தாய் குலத்துக்கே ஒரு ஈனம். அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதை இல்லாதவங்க இவங்க அப்படின்னு மீனா பேசுறாங்க. விஜயா அப்படியே ஆத்திரப்பட்டு, ஏய் அடிச்சனா பாரு அப்படின்னு கைய ஓங்கும் போது மீனா விஜயாவோட கைய புடிச்சு முறுக்கி அப்படியே பின்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன பூக்கட்டுற கை அடிக்காதுன்னு நினைச்சீங்களா? மாமியாராச்சேன்னு மரியாதை கொடுத்து அமைதியா போய்கிட்டு இருந்தேன். நீங்க தான் மாமியார்ன்ற ஸ்தானத்துல இருந்து விலகிட்டீங்க. பணத்தாசை புடிச்சுதான் தெரிஞ்சீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு தாய்ப்பாசம்னா என்னன்னு கூட தெரியாதுல்ல. மனிதாபிமானமே இல்லாத நீங்க, உங்களுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? நீங்க அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தீங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். என்கிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாமியார் என்ன அடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு வேகமா வந்துடுறாங்க. விஜயா வந்து, பாத்தியா பார்வதி, இவ என்ன பண்ற பாத்தியா? எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறா அப்படின்னு விஜயா கேட்டோன்ன பார்வதியும், ஆமா விஜயா, நீ செய்யாத வேலைய நீ தான் செஞ்சன்னு சொல்லி பெருமை பேசிக்கிற. பொய்யுக்காக இப்படி பேசினா மீனாக்கு கோவம் வராதா? மீனாவும் முத்தும் தானே கிறிஷ் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகாம தடுத்து நிறுத்தினாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டான் முத்து. அதை எப்படி வாய்க்கூசாம நீ செஞ்ச மாதிரி பேசுற? மீனாவுக்கு அந்த வருத்தம் எல்லாம் இருக்குமா இல்லையா? அதுவும் போக மீனா கிட்ட இப்ப ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. உன் மேல ஏதோ சரியான கோவத்துல இருக்கிறா. ஆனா உன்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறா. அதனால மீனா கிட்ட எதுவும் வச்சுக்காத. இனி மீனா அடிக்கிற அடி உனக்கு மரண அடியா இருக்க போது பாரு. முத்துவனிய அவ்வளவு கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தியும் மீனாவும் முத்துவும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க. இப்ப எப்படி மீனா மாறிட்டா அப்படின்னு சொல்லி பார்வதி பேசுறாங்க. விஜயா, ஏய் என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல விஜயா, நியாயத்தை தான் நான் சொல்றேன். மீனா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன். இன்னைக்கு கோவப்படுறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா மீனா இப்படி கோவப்பட்டு பேசினாதான் மீனா குணத்துக்கு நல்லாவும் இருக்கு. நேர்மையா இருக்கவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றவங்க எப்போதும் சகிப்புத்தன்மையோட இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. தப்புனா தட்டி கேட்கிற தைரியமும் இருக்கணும் அப்படின்னு பார்வதி மீனாவை பாராட்டுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.